பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு நாட்டோட அனைத்து வகையான ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், அதாவது நிதி பரிமாற்றத்தை ரெக்கார்ட் பண்ணுறது தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் மூலியமாக நம்ம நாட்டோட வளர்ச்சியை நம்மளால் பார்க்க முடியும். இந்த கணக்கெடுப்பை பார்க்குறதுக்கு 3 வகையான காம்போனன்ட்ஸ், அதாவது கூறுகளை பயன்படுத்துகிறாங்க. அது என்னெல்லாம்னா கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட். இது மூலியமாக பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது 3ஐயும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல கரண்ட் அக்கௌண்ட்டை பற்றி பார்ப்போம். நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணுற பொருட்கள் மற்றும் சேவை, அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீஸை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தையும் இன்கம்மையும், அதே மாதிரி வெளிநாட்டில் உற்பத்தி பண்ணுற குட்ஸ் அண்ட் சர்வீஸை நம்ம நாட்டில் இம்போர்ட் இறக்குமதி பண்ணுறது மூலியமாக அவுட் கோயிங்கையும் கணக்கெடுக்கிறது தான் இந்த கரண்ட் அக்கௌண்ட். அப்போது இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் நம்ம குட்ஸ் அண்ட் சர்வீஸ், அதாவது பொருட்கள் மற்றும் சேவையை மட்டும்தான் கணக்கில் எடுப்போம். இப்போ நம்ம நாடு பொருட்கள் மற்றும் சேவையை வெளிநாடு, அதாவது ஃபாரின்லேருந்து நம்ம இம்போர்ட் இறக்குமதி பண்ணுறதை விட அதிகமாக எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி பண்ணினோம்னா இந்த கரண்ட் அக்கௌண்ட் ஃபேவரபிள் கரண்ட் அக்கௌண்ட்டாக காட்டும். இப்போ இதுவே அந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸை நம்ம வெளிநாட்டிலேருந்து நிறைய இம்போர்ட் இறக்குமதி பண்ணியிருந்தோம்னா அன்ஃபேவரபிள் கரண்ட் அக்கௌண்ட்டாக காட்டும். இப்போ அடுத்த காம்போனண்ட்டான கேபிட்டல் அக்கௌண்ட்டை பார்ப்போம். இந்த அக்கௌண்ட்டில் மூலதனம் தொடர்பான பரிவர்த்தனைகள் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக லேண்டு, நிலம், மிஷினரிஸ், எந்திரங்கள், இந்த மாதிரியான கேபிட்டல் மூலதன பரிவர்த்தனைகளை கணக்கில் எடுக்கிறது தான் கேபிட்டல் அக்கௌண்ட். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக லேண்டு, அதாவது நிலத்தை நம்ம வெளிநாட்டில் வாங்குறது மூலியமாக நம்ம ரிசர்வ் பண்ணி வச்ச ஃபாரின் கரன்சி எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிரும். அதாவது நம்ம சேமித்து வச்ச வெளிநாட்டு பணம் நம்ம வெளிநாட்டில் நிலம் வாங்குறனால செலவாயிரும். அதனால் இது அன்ஃபேவரபிள். இப்போ இதுவே வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டில் நிலம் வாங்குறது மூலியமாக அவங்க நாட்டோட பணம் நம்ம நாட்டுக்குள்ளே வருது. இது ஒரு ஃபேவரபிள். ஏன்னா இதனால் நம்ம நாட்டில் ஃபாரின் ரிசர்வ் கூடும், அந்நிய பண இருப்பு கூடும். இப்போ அடுத்த காம்போனண்ட்டான ஃபினான்ஸ் அக்கௌண்ட்டை பார்ப்போம். இதில் நிதி தொடர்பான பரிவர்த்தனைகளை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய நேரடி முதலீடு. இப்போ இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருந்ததுன்னா அது ஒரு ஃபேவரபிள். இதுவே அந்நிய நேரடி முதலீடு குறைஞ்சதுன்னா அது அன்ஃபேவரபிள். இதுதான் ஃபினான்ஸ் அக்கௌண்ட். இது 3 தான் காம்போனன்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டோட கூறுகள். இது எல்லாம் தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்.